எடி நீ தானடி லிப்ஸ்டிக் போடணும் வாய கொஞ்சம் ஆணு போலன்னு சொன்ன. எது எது என்ன போடணும்? அத்தாண்டி நல்ல சவன்னு வாய்ப்புல பூசி இருப்பாளே தா நீ கூட இப்ப பூசி இருக்கிறியே அத்தாண்டி லிப்ஸ்டிக். ஐயோ ஆத்தா அது லிப்ஸ்டிக் இல்ல லிப்ஸ்டிக். சொல்லு. ஏ வரலடியே. இங்க பாரு லிப் சொல்லு. லிப்பு. லிப்பே இல்ல லிப். லிப். சரி போ ஒண்ணும் இல்ல. இப்ப லிப்ஸ்டிக் போடல. இப்ப கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கோ. அப்புறமா தான் லிப்ஸ்டிக் போடுவேன். அப்ப திறக்க சொல்லும்போது திறந்துக்கோ. சரி சரி. என்ன ஆத்தாவும் பேத்தியும் நல்ல மேக்கப் போட்டு மினிக்கிட்டு எங்க கிளம்புறீங்க? ஏட்டி அவ போர் அடிக்குதுன்னு சொன்னா அதான் மேக்கப் போட்டுட்டு இருக்கறா. ஆமாமா ஆத்தாக்கு முடிக்க போறேன். நீ வரியா? உனக்கு போட்டு விடுறேன். பேத்தியும் ஆத்தாவும் நல்லா போட்டுக்கோங்க. நான் வெளியே கிளம்புறேன். வெளியே போறியா? எங்கடி போறவ? அத்தை போறப்ப யாராவது எங்க போறேன்னு கேட்பாங்களா? ஏண்டி போறப்ப தானே கேட்க முடியும். நீ என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டா கிளம்புறேன். நான் இங்க போறேன் இங்க போயிட்டு வரேன் நீ சொன்னா தானே எனக்கு தெரியும். இது நல்லா இருக்கே. நீங்களும் தான் நேத்து ரேஷன் கடைக்கு போனீங்க. என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க. ஏண்டி நீ ஏய் ஏண்டி வாய்க்குள்ள வந்து பிரச விடுற? தள்ளி போய் என்கிட்ட. ஏண்டி நீ தானே இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்ன. போயிட்டு வாங்கன்னு நான் தான் சொன்னேன். அதுக்குன்னு போறப்ப சொல்லாம போயிருவீங்களா? அதுக்கும் முன்னாடி நாள் கொல்ல பக்கத்து கருவேப்பிலை பறிக்க போயிருக்கீங்க. அப்ப என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? சுடரே இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. கேளுடி நல்லா கேளு. கருவேப்பிலை பறிக்க போனேனா உங்க அம்மா கிட்ட சொல்லாம போயிட்டனா. இது கூட பரவாயில்ல. போன வாரம் மொட்டை மாடியில போய் காஞ்ச துணியை எடுத்துட்டு வர போயிருக்கீங்க. அப்ப என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? நீங்க மட்டும் எல்லா இடத்துக்கும் சொல்லாம போலாம். நான் மட்டும் எல்லா இடத்துக்கும் உங்ககிட்ட வந்துட்டு அத்தை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போணுமா? ஒரு பெண்ணுக்கு பெண் சுதந்திரம்ன்றது ரொம்ப முக்கியம். அது இந்த வீட்ல எனக்கு கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கணும். பாத்தியாடியே உங்க அம்மாக்கு திமிர. இங்க பாருங்க வெளியே போறேன்னு சொல்லிட்டு அதை எதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட கூடாது. உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். சமைச்சியா? ஆமா. என்ன என்னமோ போருக்கு போற மாதிரி கேக்குறீங்க? நான் தான் சமைச்சேன். என்னப்ப? என்ன சமைச்ச? நூக்கல்ல நூடுல்ஸ் பண்ணிருக்கேன். பூசணிக்கால புளியோதரை பண்ணி பரங்கிக்கால பாயாசம் வச்சிருக்கேன். ஒழுங்கா எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டோட அமைதியா இருக்கணும். நான் எங்க போனாலும் இவங்க கிட்ட சொல்லிட்டு போணுமா? நான் எதுக்கு சொல்லணும்? ஏடி உங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டியா? நூக்கல்ல நூடுல்ஸ் பண்ணிருக்காளாம். பூசணிக்கால புளியோதரை பரங்கிக்கால பாயாசம். வாயில வைக்க முடியுமாடி? பேரை பார்த்தாலே உனக்கு தெரியலையா ஆத்தா? வாயில வைக்கவே முடியாது ஆத்தா. ஐயோ இந்த அம்மா ஏன் தான் இப்படி கொடுமை பண்ணதோ. அதுக்கு நானாவது ஒழுங்கா சமைச்சிருப்பேன். ஆத்தா இவ்வளவு வயசாகுது அம்மாவுக்கு. ஏன் ஆத்தா ஒரு சமையல் கூட ஒழுங்கா பண்ண தெரியல? கல்யாணம் ஆன புதுசுல நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த? எங்க அம்மாக்கு கத்து கொடுத்துருக்கலாம்ல. பேத்திக்குட்டி உன் கால்ல வேணாலும் விழுறேன்டி. தயவு செஞ்சு உங்க அம்மா கல்யாணம் ஆன புதுசுல இருந்த காலத்தை மட்டும் எனக்கு ஞாபகமே படுத்திடாத. நான் செத்தாலும் சாவேனே தவிர அந்த காலத்தை நான் மறக்கவே மாட்டேன்டி. என்னத்தா இப்படி சொல்ற? என்னாச்சு? உங்க அம்மாக்காரி பண்ணாத கொடுமையாடி என்னைய. அந்த காலத்துல பக்கத்து வீட்டுக்காரியெல்லாம் சிரிப்பாளுங்க. அந்த வீட்டுல நான் மாமியாரா இல்ல உங்க அம்மாக்காரி மாமியாரான்னு கேட்டு அவ்வளவு கொடுமை பண்ணாடி என்னைய. அப்படியா? அம்மாவா? ஆத்தாத்தா சொல்லு ஆத்தா என்னென்ன கொடுமைலாம் அம்மா பண்ணும்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஐயோ என்ன ஆத்தாது? டிஸ்க்ளைமர்லாம் கொடுக்குற? அவ்வளவு மோசமாவா எங்க அம்மா செஞ்சது? கல்யாணம் ஆன புதுசுல இப்படிதான் நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து கிடந்தேன். அப்பதான் உங்க அம்மா அங்க இருந்து ஓடியாந்தா. அத்தை வா கண்ணு சொல்லுமா. அத்தை நான் இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? ஐயோ என் மருமவனா என் மருமவதான். என்ன சமைக்கட்டும்னு என்கிட்ட வந்து கேக்குறாளே. கண்ணு உனக்கு என்ன கண்ணு செய்ய தெரியும்? எனக்கு சுவரொட்டியா? ஆஹா சுட்ட கருவாடா? ஆஹா சுடுதண்ணி நல்லா டேஸ்டா வைப்பேன்னு சொன்னீங்க அத்தை. சுடு தண்ணியா? ஏ கண்ணு உன்னைய பொண்ணு பார்க்க வர்றப்ப உங்க அப்பா நீ சாம்பார் வைப்ப, பிரியாணி வைப்ப, ரசம் வைப்பேன்னு சொன்னாங்களே. ஆமாங்க அத்தை இப்ப கூட வைப்பேனே. நீங்க சாம்பார்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை அந்த சைடுல இருந்து தூக்கி இந்த சைடு வைப்பேன். நீங்க பிரியாணி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா அந்த அண்டாவை தூக்கி இந்த சைடு வைப்பேன். அதத்தான் எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாரு, என் பொண்ணு சாம்பார் வைக்கும் பிரியாணி வைக்கும்னு. என்னங்கடா என்னைய பார்த்தா என்ன இடிச்ச மை மாதிரி தெரியுதா? சரி போனா போயிட்டு போகுது. சமையல் தானே தெரியல, வீட்டு வேலையாவது செய்ய சொல்லுவோம். சரி கண்ணு உனக்கு சமையல் வேலை தான் வரமாட்டேங்குது. நீ வீட்டையாவது சுத்தம் பண்ண. நீ என்ன பண்ற? வாசல்ல இருந்து போய் வீட்டெல்லாம் கூட்டிட்டு வா, பிறவை தொடச்சுக்கிடலாம். சரிங்க தே. அட பாவமே, கல்யாணம் கட்டி கொடுத்தப்ப இந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியும், இந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் உங்க அப்பா சொன்னாரு. ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. அத்தை என்ன கண்ணு?
அத்தை, நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன் அத்தை. வரவே மாட்டேங்குது அத்தை. யார கண்டு கூப்பிட்ட? என்னத்த, நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க நீங்களே சொல்லுங்களேன். வாசல்ல இருந்து வீட்டை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அதான் அத்தை, வாசல்ல போய் நின்னு வீட்டை கூப்பிட்டு பாக்குறேன், வரவே மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அத்தை நான் கூட்டிட்டு வரது? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அம்மா, ஆத்தா, உண்மையாவா சொல்றீங்க? அம்மா இப்பலாமா கேட்டாங்க? ஆமா கண்ணு, இது என்ன பிரமாதம். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குன்ற மாதிரி. அடுத்து சொல்றேன் கேளு. அம்மா, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்குதே. காலையில இருந்து இந்த பிபி மாத்திரை சுகர் மாத்திரை வேற போடல. எம்மாடி மருமவளே. அத்தை, என்னங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? எம்மாடி, தலையெல்லாம் கிரிகிரின்னு வருதுமா. கொஞ்சம் அந்த பிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் எடுத்துட்டு வரியா? சரிங்க அத்தை. அப்புறம் சளி வர பிடிச்சிருக்கு, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது. இந்த துளசி ஓமவல்லி இலையெல்லாம் கொஞ்சம் கொதிக்க வச்சு கசாயம் மட்டும் போட்டு கொண்டாமா. வேற ஒன்னும் நீ பண்ண வேணாம். சரிங்க அத்தை. எம்மாடி, இந்த டைகர் பாம் தைலம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்துட்டு போமா. காலு கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு, தேய்ச்சிட்டாவது உட்காந்துருப்பேன். சரிங்க அத்தை. இவ என்ன சரின்னு சொல்லிட்டு போறதே வித்தியாசமா சொல்லிட்டு போறா. அப்பா முடியலப்பா. நல்ல வேலை ஆத்தா, அம்மாவை சமைக்கவே வேணாம்னு தெளிவா சொல்லிட்டீங்க. இதெல்லாம் சொன்ன பாவத்துக்கு உங்க ஆத்தாக்காரி என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாங்க ஆத்தா? இவள மாத்திரையும் தைலத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னோம். இன்னும் ஆளை காணாமே. எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாவது இந்த கசாயத்தை வைக்கலாம்ல. ஐயோ முடியலையே. அத்தை, ஏம்மா மருமவளே, என்னம்மா மாத்திரையும் தைலத்தையும் கொண்டாந்து கொடுனா நீ என்னமோ சமைச்சு கொண்டாந்துருக்குற. என்னதுமா அது? ஐயோ அத்தை, மாத்திரை போடணும்னா அதுக்கு முத சாப்பிடணும். நீங்க வேற சொல்லிட்டே இருந்தீங்களா, ரொம்ப உடம்புக்கு முடியல, சாப்பாடே எனக்கு இறங்க மாட்டேங்குதுன்னு. அதான் வேற ஐடியா பண்ணி உங்களுக்காக என் கையாலேயே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்க? சுகர் மாத்திரையை வச்சு சூப்பு பண்ணிருக்கேன், பாராஸ்டமலை வச்சு பாயசம் பண்ணிருக்கேன், பிபி மாத்திரையை வச்சு கோபி 65 பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷலான ஐட்டம் என்ன தெரியுமா? டைகர் பாம வச்சு தயிர் சாதம் பண்ணிருக்கேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அத்தை, என்னத்த ஒரே கல்ல 2 மாங்காவா? சாப்பாடும் நீங்க நல்லா சாப்பிட்டுக்கலாம், மாத்திரையும் முழுங்கின மாதிரி ஆயிடுச்சு. இந்தாங்க சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க.